அந்த குரு சூரியன் சேர்க்கை தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாசம் தீரும். பெரிய யோகம் சிவராஜ யோகம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஹையர் எஜுகேஷன் கொண்டு வந்து கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு பினான்சியலா எந்த குறைவுமே இருக்காது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிகை துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலராக போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் நெஞ்சிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். இதுதான் பிளஸ். ரொம்ப நேர்மை வாழ்க்கையில் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நமக்கு ஒத்துழைப்பு தருமா இந்த மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய சிறப்புகளை கொண்டு வந்து தரும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சிவராஜ யோகம் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல். உங்களுக்கு தெரியும் நீங்கள் கொடுக்குற வேலையை உங்களுடைய ஒர்க்கர்ஸ்னால எதிர்பார்க்குற அளவுக்கு செய்ய முடியாமல் கூட போகலாம். நீங்கள் ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் கீழே பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு டார்கெட் கொடுப்பீங்க, அச்சீவ் பண்ண சொல்லுவீங்க. இந்த மாதம் கூடவே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, நான் டார்கெட் கொடுக்குறேன், நீங்கள் நல்லா உழைங்க, முடிஞ்ச வரைக்கும் உழைங்க. முடியலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம், உங்களால் முடியும், உங்களை நம்பி நான் ஒப்படைக்கிறேன். உங்களால் முடியலைன்னா அந்த முடியாத விஷயத்தை சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உரிமையையும் அவர்களுக்கு கொடுப்பீர்கள். அதுதான் உங்கள் பலம். உங்களுடைய பலவீனம் என்ன? நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறீங்க, மாமியாராக இருக்கீங்க, மருமகளாக இருக்கீங்க. இப்போ செவ்வாய் இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்கள் ராசிநாதன் பல நேரங்களில் குடும்ப உறவுகளில் சில நெருக்கடிகளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏங்க, நான் என்னுடைய மாமியாருக்கு நான் என்ன செய்தாலும் தப்பாகவே எடுக்கிறாங்க, என்னுடைய மருமகள் இந்த வயதான காலத்தில் என்னை சரியாக கவனிச்சுக்கல என்கிற குறை இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும். வெளியே காட்டிக்கிட மாட்டீங்க, லேசாக ரெண்டு குறைய சொல்லுவீங்க. வெளி இடத்துல பழகிற இடத்துல கூட எங்கள் மாமியார் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நீங்களே ஒரு வார்த்தை பேசும்போது, எங்கள் மாமியார் இல்லைன்னா நான் ஆஃபீஸுக்கே வர முடியாது, எல்லா வேலையும் எங்கள் மாமியார் செய்து கொடுப்பாங்க அப்படிங்க. ஒரு குறையை முடிச்சா சொன்னா தானே குறை உங்களுக்கு தெரிய போது அழகாக உங்கள் பேச்சுலேயே அதை மாற்றி விட்டுருவீங்க. அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வெளியே ஸ்ட்ராங்காக காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கமும் இருக்குது. அந்த நடுக்கம் உங்களுடைய பலவீனம். வெளியே தைரியமாக காட்டுக்கிறீங்க, உள்ளுக்குள்ள ஒரு பலவீனம், ஒரு நடுக்கம் இருக்கு. எந்த ஒரு டிசிஷன்லையும் இந்த மாதம் தைரியமாக எடுக்கணும். நீங்க 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் சேர்க்கை தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும். வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டம் போட்டிருக்கீங்க, மிகச்சிறப்பான வாய்ப்புகள் வரும். ஆனால் பாதுகாப்புக்கு முன்னிறுத்தி நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்கிறது மனசுல வச்சுக்கிடணும். விமான பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும். அதே போல சுய பாதுகாப்புல இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள், ஃபர்ஸ்ட் 15 to 17 days நீங்க கவனமா இருக்கணும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பொன்னான வாய்ப்புகள் இந்த மாசத்துல வருது. வெளிநாட்டில் படிக்கக்கூடியது, இல்லாட்ட ஆன்லைன் கோர்ஸ் என்று படிக்கக்கூடியது, பெரிய வளர்ச்சி அதில் வருது. மருத்துவம் படிப்பதற்கு பலருக்கு வாய்ப்புகள் வரும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன், பிஜி நீட் எக்ஸாமினேஷனுக்கு எழுத போகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவீங்க. இந்த மாதம் அது நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு படிப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. தர்மஸ்தானத்தில் குரு சூரியனுடைய இந்த சேர்க்கை பெரிய யோகம் சிவராஜ யோகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹையர் எஜுகேஷனை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே நேரத்தில் 7க்குரிய சுக்கிரன்
10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருப்பதனால உங்களுடைய மனைவியுடைய உடல் நலத்துல அக்கறை எடுங்க. அவருடைய குடும்பம், அவருடைய அப்பா அம்மா, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் அக்கறை எடுங்க. கணவன் மனைவி கடையில் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கு விருச்சிக ராசிக்கு இந்த மாசம். பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை 8ல் கணவருடைய ஒத்துழைப்பு கம்மியா இருக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 10ல் கேதுவோட இருக்காரு. இல்லைன்னா இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நீச்சமா போய் உட்கார்றாரு. இது எல்லாமே கணவன் மனைவி கடையில் அந்யோன்ய குறைவை காட்டுது. இந்த மாதிரி அந்யோன்ய குறைவு இருக்கா, முதல்ல திருச்செங்கோடு போயிடணும். திருச்செங்கோடு போய் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டைவர்ஸ் சர்வசாதாரணமா நடக்குது. நாம திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் 10 பொருத்தம் மட்டும் நான் பார்க்கறது இல்லை, கட்ட பொருத்தத்தை பார்க்குறேன் மிக முக்கியமாக. என்ன காரணம்? ஜாதகம் வரும்போது பல ஜாதகம் டைவர்ஸ் ஆயிடும் தெரியுது, அதை எடுத்து சொல்றோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது டைவர்ஸ்ங்கிற ஒரு அஸ்பெக்ட் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு அதுக்கு நான் மிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஜாதக பொருத்தம் பார்க்க வரும்போதே இது டைவர்ஸ் ஆகிற ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் எடுத்து சொல்லிடுறோம் முதல்ல. அப்போ கணவன் மனைவி உறவுல பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு. ஒருவர் உணர்வை இன்னொருவர் புரிந்து கொள்ள வேண்டிய மாதம். ஆபீஸ்ல புதிய பொறுப்புகள், நீங்க விரும்பாத பொறுப்புகள் கூட உங்கள் தலை மீது சுமத்தப்படும் அபாயம் இருக்கு. ஆனா நீங்க சமாளிப்பீங்க. என்ன காரணம்? குருவுடைய பார்வை, சூரியனோடு இணைந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நிர்வாக பொறுப்பை அதிகரிக்கும், உங்களுடைய படிக்கும் திறமையை அதிகரிக்கும், உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும், அலுவலகத்தில் உங்கள் நிலைப்பாட்டிற்கு ஒரு வரவு, ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். இது எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. ஹெல்த்தை நல்லா பாருங்க. என்னைக்கு சுக்கிரன் நீச்சமாகிறாரோ சுகர் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பலருக்கு இருக்கும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பலருக்கு இருக்கு. அதெல்லாம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியலா எந்த குறைவுமே இருக்காது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மற்றவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி அதே விஷயத்தை போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுக்கு அது ஒத்து வருமானு பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது நன்மைகளை தரும். ஸோ இந்த மாதம் மிக நல்ல மாதம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன மந்திரம் இந்த மாதம் சொல்லணும் சொன்னா வாழ்க்கையில உயரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஹனுமார் மந்திரத்தை சொல்லணும். ஓம் மாருதியே நமகா, இதான் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் மாருதியே நமகாங்கிற மந்திரத்தை தினமுமே நீங்க 108 முறை சொல்லிட்டு வாங்க. இந்த மாசம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க, சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்க சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், நம்ம சுயஜாதக கிரக நிலைகளை இணைத்து பார்க்கிற போதுதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.